உன் ஒருத்த மருமகன் திரௌபதி சரி நான் படுத்து உறங்கக்கூடிய நேரத்தில் நான் ஆகாது கனவு கண்டேன் கனவு கண்டியா கனவா யார் வந்து யார் பட்டாசு கைப்படுவா ஐயோ அம்மா 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 நூறு பேர்ல ஏதாவது ஒரு மருமக மாதிரிதான் நான் வந்துட்டு வந்து பார்த்தா அங்க பார்த்தா எங்க வாருக்கு தீவை மருமக அந்த பாஞ்சாலியே மூஞ்சாலியா அப்படியா அழுக்கலமா மண்டுக்கிறா கனவு கண்டத்தே எவ்வளோ நான் பேசுங்க ராஜ்யம் எழுது ஆட்சி எழுது நான் ராணி ஏன்னா அத்தை கனவு கண்டுன்னு சொல்றாளே போய் பெட் மேல போய் பாரு நான் படுக்கிறேன் பேசாத நான் மட்டும் தாங்க பேசுறேன் வட்டி போடு அன்னைக்கு விட்டு போய் பெட்டு மேல படுன்னு சொன்னா படுக்காம வேணவா போய் போய் தூரத்துக்கு நேரம் போய் படுத்தா கனவு வராத கனவு தூரத்துக்கு நேரம் கனவு பண்ணுக்குன்னு சொல்லிக்கிறா தூரத்து நேரம் படுத்துக்கிறா தூரத்து நேரம் பட்ட கனவு வராத என்ன வரும் மட்டும் மட்டும் அப்படியே எனக்கு புளிஞ்சு போயிடும் புளிஞ்சு என்ன சொல்ற பாத்து அது வாடி விட கிளம்பி கண்டே சக்காத்தி சொல்றாலே நல்லக்கு வாடா சக்காத்தி சொல்றாலே நல்லக்கு வாடா உங்க யாத்திரை எப்படி அடிக்கடா யார் வாசலே யார் சமைச்சு வாசலே முதல்ல வாங்கிக்குவ யார் சமைச்சு இல்ல யார விட்டு அரமனை நம்ப அரமனை என்றாலே நீ தெங்கி சாப்பாடு எங்க மாமா மாமனார் சாப்பாடு ஏண்டா
என்னமோ மேலே நிக்குமானுக்கு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ விட்டு அரண்மனைன்றா. அரண்மனையில வாசல வாழ மரத்தை அது வளைஞ்சு உழிஞ்சு போச்சாக்க. இல்ல நான் கேக்குறேன், யார் சம்பாதிச்சினாரு? யாரும் சம்பாதிச்சு? எங்க மாமனார் மாமியார் சம்பாதிச்சு வாழ மரம். எதோ இத்தினாள் இல்லாத வளைஞ்சாரு இறஞ்சாரு. ஏண்டா என்னைக்கு இல்லாத வளைஞ்சாறு இளைஞருக்கு தெரியுமா? நல்லா கேட்டுக்க. வளைஞ்சாறு இளைஞரு காத்து அடிச்சு அடிச்சு காத்துல வாழை மரம் ஒழிஞ்சு போடுச்சு. இவனுக்கு என்ன நோடு? இவனுக்கு என்ன பண்ணுது? எங்க வீட்டு வாழை மரம் அது வளைஞ்சா என்ன கீழே ஒழிஞ்சு போனா இவனுக்கு என்ன? ஏன்னா பேசுறா? நான் கண்ட கடவா அதை புரிந்து விட கண்டே அப்படி பேசுறீங்க அப்படியே படுத்துருவாங்க. இல்ல இவன் சொல்றாலே சரியா பேச்சா? யாருக்கிட்ட வந்து என்ன பேசுறவ? அத்த மூளையில முருகு மரம் முறிஞ்சு போச்சு. அத்த இப்படி எல்லாம் கணக்கு வருவாங்க. ஏண்டி எங்க வீட்டு மரம் தானே முறிஞ்சு போயிருக்கு. அவளுக்கு என்ன கேடு? அவளுக்கு என்ன போடுது? கேட்கலாமா கேட்கறது பெரியம்மா? அவளுக்கு என்னடி போடுது? எங்க வீட்டு வரமானா எங்க வீட்டுக்கு ஏதாச்சும் கோப்பர் மாதிரி ஏதாச்சும் பேசினா வச்சுக்கோ, 2 பேர் உடம்பு தோலை உடிச்சிருவேன். என்னடி
எந்த நேரத்துக்கு போறேன் எந்த நேரத்துக்கு போறேன் இவன் சொல்றதுக்கெல்லாம் நான் கேன்ஸ் நானு அவர் தானே பார்த்தேன் போட்டு சட்டம் எல்லாம் நான் சொல்லணும்னா நில்லனா நிக்கணும் போலனா சோத்து கையில் முன்னு போயிடும் எல்லாம் உண்டா இல்லையா ஏய் ஏண்டா சாத்தி போட்டு அனுப்பலாம் ஏ சின்ன பாப்பா வந்தனா அப்படியே நான் 100 புள்ளை பேத்துக்கிறேன் 100 தான் கோத்துறா அப்ப வேணாம் போடா போடா இல்ல யாருக்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாம பேசுங்கிறான் என் மருமக கூட எழுதி பேச மாட்டாங்க இவ வாரிக்கத்தி மருமக இவளுக்கு எங்களுக்கு என்ன கேரகா கல்லூரி கேஸ் பேரது அவனுக்கு எனக்கு 7 வச்சு 8மா சொல்லி வச்சிருங்க என்ன நேரத்தில் கொடுப்பதற்கு குண வேண்டும் குடை வெள்ளல் தானே கண்ணனை போல நம்மை போல நாடகங்களை எழுதக்கூடிய ஸ்ரீ ராம்பார் நாடக கலைக்குழு அதிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அருமை நன்றாக எழுதக்கூடிய டெல்லி ஐயா அவர்கள் நம்மை போல நாடக பல மேடையில் ஏறி அங்கங்கே பாரதம் நடத்தி இன்று நாளில் வீட்டில் இருந்தாலும் இங்கே நாடகம் ஆடுகிற போது பணத்தை கொடுத்திருக்கிறார் இந்த பாஞ்சலமன் அது பெற்று எந்த ஒரு குறியில்லாமல் இன்னும் பல்லாண்டுக்கால பல மேடையில் ஏறி பேரும் போல பெற்று இன்னும் பல்லாண்டுக்கால வாழணும் என்ற ஆண்டவனை படுத்திக்கிறோம் அவரால் கூட மனமாட நாட வைக்கிறேன் சொல்லு என்னடி அப்படி மண்டமன என்னடி கனவு கண்டே என்ன கனவு கண்டே தெரியுமா மாமி திரிகிறவன் அப்பா அம்மா கேட்ட கூட இப்படி அழுக மாட்டா என்னாலே கோயில் போயிட்டாங்க ஆட்டுக்கல்லியே இத்தனை கடவுள் கண்ட போதும் மாமி மனதிலே என்ன சந்தனம் தெரியுமா மாமி என்னாடியா உன் இளைய மகனாயிருக்கு மணியான துச்சோதனே இல்லையே கடன் மணியிலே இருக்கும் போது நான் நித்திரை செய்யும் போது உன் மகனாகிய துச்சோதனே ஓடி வந்து என் திகை என்று சொல்லும்படியான என் குந்தலை பிடித்து தர என்று என் குந்தலை பிடித்து இழுத்து போகும்படி உன் மருமகள் பாஞ்சாலி நான் ஆகாது கிணவி கண்டேன் பையன் பேர் நானே பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன் இவ கெண்டக்கிறவன் எங்க மகன் துச்சோதனை கூப்பிடறானே தம்பியான
பேசக்கூடாது. என் தமையா நான் வந்திருக்கிறேன். எதற்காக வந்தேன் தெரியாது. சொல்லியிருக்கிறார் என்னவென்று தாய் தம்பி துத்தோதனா யாரு பாண்டவர்கள் யாரு பாண்டவர்கள் நமக்கு அடிமை ஆமா அதனாலே பாண்டவர் அனைவரும் அடிமையான போராட்டங்கள் இவரை குறமையான பாட்டாளி நமக்கு அடிமை இழுத்து வா அண்ணா அண்ணா அண்ணாவுடைய எங்க வந்திருக்க அரண்மனையில சாபாஸ் அரண்மனைக்கு இங்கத்தான் நம்மளுடைய அரண்மனையில ஆயிரம் அம்மா என்ன செய்யணும் பாட்டாளி அழைக்கணும் பாட்டாளி அழைக்க வேண்டும் இல்ல வா கூப்பிட வேண்டும் கூப்பிட்டாதான் யாரு வருவாங்க மொத்தமா வந்துருவாங்க போலாமா போகணும் போறாங்க இப்போ வா என்ன பண்றது என்ன பண்ணுவோம் கூப்பிட்டா என்ன பண்ணுவோம் கூப்பிடலாம் தான் போறேன் வரலன்னா போய் முக்கு கூப்பிடுனா எங்க பேர் சொல்லி கூப்பிட்டு தானே வருவான் சொல்லி கூப்பிட வேண்டாம் கன்ஸ்கால் ரெண்டு குத்தாங்க அழைக்க வேண்டும் கூப்பிடு கூப்பிடு அழைக்க உடனே எப்ப வா அழைத்த உடனே வந்துடுறேன் இப்ப கூப்பிடணும் இப்ப பாரு காலுக்கு கொடுத்து பாருங்க பெருமாள் கால ஓட்டுறா நீங்க அப்பனா அவனும் என்னடா மகனி மகனி மதனி கொள்ளத்த உடனே மதனி சொன்னியா எங்க மயிர்த்துனா மயித்துனா 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 எப்படி என்னடா என் மரியாதை செம்ம மரியாதை போடணும் ஆமா வரலையா ஏன் ஒரு வாட்டி போகணும் ஒரு வாட்டி கூப்பிட்டியா போகணும் இன்னொரு வாட்டி கூப்பிட்டுமே கண்டிப்பா கூப்பிட்டோம் சபா சபா இப்ப பாரு இப்ப கூப்பிடு கூப்பிடு ஆளு கண்டிப்பா போயிட்டா மகாராஜா அம்மா அம்மா
போயா